ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா விசஸ் பங்களாதேஷ் மேட்சோட ரிவ்யூ தான். ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு 8 மணிக்கு ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிச் ரிப்போர்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்பின்னர்ஸ் பேசஸ் ரெண்டு பேருமே விக்கெட் ஈக்குவலா தான் எடுத்திருக்காங்க. பேசஸ் வந்து பாத்தீங்கன்னா 34 விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ் வந்து 38 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்கும்னா டியூ இருக்கும். ஸோ டியூ இருக்கிறதால கேப்டன் டாஸ் வின் பண்ணி போலிங் தான் எடுப்பாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ வின்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ப்ரிடிக்டட் ஸ்கோர் 180. ஸோ 180 வந்தீங்கன்னா ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் பிச் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு லெவன்ஸ். ஸோ ஸ்டார்டிங் 11 பாத்தீங்கன்னா இந்தியா சைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு அதே 11 தான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நோ சேஞ்சஸ். அதே மாதிரி பங்களாதேஷும் சரி, அவங்களும் அதே 11 தான் ஆடுவாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து இப்பதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ வின்னிங் மொமெண்டம்ல ரெண்டு டீமுமே அதே 11 தான் ஆடுவாங்க. என்னோட மேட்ச் ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சைட்ல இருந்து பேட்டிங்ல பாத்தீங்கன்னா சூரியகுமார் தான். அவர் தான் மேன் டு வாட்ச். இஸ் டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர். ஸோ அவர் வந்து ஒன்றும் பெருசா பண்ணல. ஏசியா கப்ல ஒரு இன்னிங்ஸ் மட்டும் ஆடினாப்ல நமக்கு. அதுவும் ரன் பால் இன்னிங்ஸ் தான். ஸோ பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து டியூ இருக்கு. ஸோ அவர் தான் நம்ம சைட் பேட்ஸ்மேன்ல. அதே மாதிரி அவங்க சைட்ல பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா லிட்டன் தாஸ். ஸோ அவர் தான் பிளேயர் டு வாட்ச். ஸோ போலிங் பாத்தீங்கன்னா நம்ம சைட் ஸ்பின் டியோ. ஸோ குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி தான் இந்த மேட்ச்மே பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் அதுதான். அவங்க சைட்ல இருந்து போலர்ஸ் பாத்தீங்கன்னா டஸ்கின் அகமது. அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவரு என்னோட ப்ரிடிக்ஷன் அவர் நல்லா பண்ணுவாருன்ட்டு. ஸோ மேட்ச் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஈஸிலி க்ரூஸ். ஸோ ஈஸியா க்ரூஸ் பண்ணிடுவாங்க இந்த மேட்சை. நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட். ஸோ ரெண்டு மேட்ச் ஆடி ரெண்டுமே லாஸ். ஸோ அதனால அவங்க வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்தியா பாத்தீங்கன்னா அந்த அதர் ஹேண்ட் இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைனல் போன மாதிரி தான். ஸோ அடுத்த மேட்ச் வந்து நிறைய பிளேயருக்கு ரெஸ்ட் கொடுக்க எதிர்பார்க்கலாம். என்னோட ப்ரிடிக்ஷன் படி இந்தியா ஈஸியா இந்த மேட்ச் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஸோ ஒருவேளை பங்களாதேஷ் அப்செட் பண்ணுவாங்களா பார்ப்போம்.